பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லிக்குள் நுழைய உள்ளதாக விவசாயிகள் அறிவித்திருக்கின்றனர். அதை தடுக்க சுற்றிலும் உள்ள மாநில எல்லைகளில் போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். தொடர்பான களத்தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன? அரசு ஏன் அவங்களை டெல்லிக்குள்ள நுழைய தடுக்குது? பல்வேறு கோரிக்கைகளை மிக முக்கியமாக வேளாண் பொருட்கள் மற்றும் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களை சார்ந்த வேளாண் சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் தற்போது டெல்லி முற்றுகை போராட்டத்திற்காக டெல்லியை நோக்கி கிளம்பியிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகள், குறிப்பாக உத்தரப்பிரதேச டெல்லி எல்லை, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் டெல்லி எல்லைகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தடுப்புகளும் அவர்களை தடுப்பதற்காக தற்போது காவல்துறையால் போட்டு வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுடனான ஒரு ஆலோசனை பேச்சுவார்த்தையும் தற்பொழுது 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது சண்டிகரில் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆகியோருடன் வேளாண் சங்கங்களுடைய தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து PR பாண்டியன் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றிடும். குறிப்பாக கடந்த 2020-21ஆம் ஆண்டு நடைபெற்ற வேளாண் சங்க போராட்டங்களின் பொழுது பல்வேறு விவசாயிகள் மீது போடப்பட்ட அந்த ஒரு வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்றால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை கைவிட முடியும் என்ற ஒரு திட்டவட்டமான அறிவிப்பை தற்பொழுது வேளாண் சங்கங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது 3வது கட்டமாக சண்டிகரில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் தற்பொழுது 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு போராட்டத்தை கைவிடுவதா அல்லது தொடர்ந்து இந்த டெல்லி முற்றுகை போராட்டத்தை ஏற்கனவே அறிவித்தது போல செயல்படுத்துவதா என்பது தொடர்பான ஒரு முடிவுகளை இன்று மாலைக்குள் இறுதிக்கட்டமாக வேளாண் சங்கங்கள் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையேதான் பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் டெல்லியினுடைய எல்லை பகுதியை நோக்கி விவசாயிகள் டிராக்டர்கள் மற்றும் வண்டிகள் மூலமாக அவர்கள் வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.